வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தெருநாய் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொல்ல முயற்சித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி காத்திருப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் வசிப்பவர் பிரசாந்த். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு 7 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளக்ஸ் சிலை அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபொழுது வாகனம் அங்கு காணவில்லை. இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதின் பேரில் காவல்துறையினர் அங்குள்ள தனியார் உணவகங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது டிப்டாப் உடையில் ஆசாமி ஒருவர் போன் பேசியபடியே வந்து வாகனத்தை எடுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதனையடுத்து ஒதியஞ்சாலை காவல்துறையினர் டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் தெருநாய் தலையில் கல்லை போட்டு கொல்ல முயற்சி செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் சுற்றித் திரிந்த தெருநாயை அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கட்டையால் தாக்கி அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொல்ல முயற்சி செய்த போது நாயின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த மக்கள் ஓடி வந்ததால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நாயை மீட்டு புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை பெசன்ட் மெமோரியல் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு நாய்க்கு சிகிச்சை முடிவடைந்து நலமுடன் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டு நாய் சுற்றித் திரிந்த ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் மீண்டும் விடப்பட்ட நிலையில் நாய் அப்பகுதி மக்களை கண்டதும் அவர்களுடன் கொஞ்சி விளையாடி மகிழும் வீடியோ இணையதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது. இச்சம்பவம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அசோக்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் 20 நாட்கள் கடந்த நிலையில் இன்னும் மர்ம நபர்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் 183 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதுவரை பணியின் போது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இன்று வவுச்சர் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். பல ஆண்டுகளை பணி செய்து வவுச்சர் ஊழியராக இறந்துட்டார். கண்டிக்கின்றோம். பொதுப்பணித்துறையை கண்டிக்கின்றோம். புகையில்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0 சிறப்பாக செயல்படுத்தியதற்காக புதுச்சேரி மாநிலத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டில் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0வின் கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல், காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை செய்யப்படுகின்றனவா என்று சோதனை நடத்துதல், மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 20 புதிய புகையிலை பழக்க மீட்பு மையங்களை நிறுவுதல், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜன், திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெற்று வரும் லஞ்சம் ஊழலை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும், கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் சமாதான பேச்சு நடத்தினர். ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தின் காரணமாக பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. முதற்கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து பதிவாளரை பணி நீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். உழவர்கரை தொகுதியில் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவிலின் 50ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி கம்பன் நகர் முழுவதும் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நேரடியாக சென்று சிறப்பு தாம்பூலமாக சமையல் கடாய்களை தனது சொந்த செலவில் வழங்கினார். உடன் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். வி. மணவெளி கிராமத்தில் சிறிய பாலங்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி கிராமத்தில் மணிமேகலை நகர், பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்துவாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே 3 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் 36,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், கலியபெருமாள், ஞானசுந்தரம், கந்தசாமி, பாலகுரு, வாசு, நடராஜன், ராஜேந்திரன், முருகன், தட்சணாமூர்த்தி, பூபாலன், ஞானவேல், ஜீவா, மணி, முருகதாஸ், சிவா, பலராமன், சரவணன், வெற்றிவேல், ராஜேஷ், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதி திராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளை கழக நிர்வாகிகள் சபரி, ஜனா, மிலட்ரி முருகன், வெங்கடேசன், சராபுதீன், கமல் பாஷா, துர்கா நகர் ரமேஷ், கார்த்திகேயன், ரகு, சந்தோஷ், அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் இடையஞ்சாவடியில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷுக்கு மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேஷ்டி, சேலை மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் விழாவையொட்டி கட்சியின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தல்படியும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதல் படி நெல்லித்தோப்பு பகுதியில்
விக்கி என்பவரது தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதி தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் நெல்லித்தோப்பு தொகுதி தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அன்னதானம் வழங்கினர். பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் வெகு விமரிசையாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து உழந்தக்கீரபாளையம் சக்திவேல் வருமானந்த சித்தர் ஆலயத்திலும் முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகி ராஜ் பாரத் தலைமையில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் 65உடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி, இளைஞரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யோகாசனம் செய்தனர். உடல், மனம், ஆன்மா இம்மூன்றையும் இணைக்கும் ஒரு புள்ளிதான் யோகாசனம். இந்த 11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுவை காலாப்பட்டிலுள்ள ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளி இதர பள்ளிகளுக்கு எடுத்துக்காட்டாக மிக சிறப்பாக கொண்டாடியது. விதை விதைப்போம், அந்த விதை யோகாசனமாக இருக்கட்டும். இதன் மூலம் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகம் நல்வளமும் நல்வாழ்வும் பெற வேண்டி பள்ளி தாளாளர் ராமலிங்கம், பார்வதி ராமலிங்கம், பள்ளி முதல்வர் சரஸ்வதி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கல்வி இயக்குநரும் நிர்வாக அலுவலருமான ஜெயக்குமார் மேற்பார்வையில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற யோகா பயிற்சி பள்ளி யூடியூப் வலைத்தளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்வை ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் கண்டுகளித்ததோடு சிறந்த கமெண்ட்டுகளையும் கொடுத்து மாணவர்களையும் பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் திறம்பட பாராட்டினர். மாணவர்கள் எண்ணங்களே வாழ்க்கை என்பது போல இன்று விதையாக விதைக்கப்பட்ட இந்த யோகாசனங்கள் ஒவ்வொருவரும் துளிர்விடும் விதமாக தங்களது வீட்டில் உள்ளோரையும் பயிற்சி செய்ய வைத்து இதர சமூகத்தையும் பயிற்சியில் ஈடுபடுத்தி ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் என்ற சாதனையை மையமாக கொண்டு இவ்விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 50க்கும் மேற்பட்ட ஆசனங்களை மாணவர்கள் செய்து அசத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் பிரசாதம் வழங்கி விழா இனிதே அனைவரும் பாராட்டும் வகையில் நிறைவு பெற்றது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9230 ரூபாய். தங்கம் 1 பவுன் 73,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1200 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை தேடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தெருநாய் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொல்ல முயற்சித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி காத்திருப்பு போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.